ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. கிட்டத்தட்ட நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக ஆளை வச்சு பிளாட்ஃபார்ம் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆச்சு. யாரும் தப்பாக எடுத்துக்கிட்ட, ரொம்ப பிஸி வேலை, வெளியில் நிறைய சுத்தம் இருந்தாலும் சரி போட முடியல. நம்ம திருநெல்வேலி சைட்டு அந்த பெரிய களம் போடுறதா சொன்னியிருந்தேன் இல்லையா, அது வந்து டோட்டலாக வேலை முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது வேலை எல்லாமே. நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தோம் அங்கேருந்து. அந்த வீடியோ தான் இது. வந்து பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 4000 கல் 3000 கல் அடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வீடியோ. பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 97க்கு 87 88 வச்சுருக்கு. இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கு. இது வந்து தண்ணி களமாக போடணுன்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். இல்லை கொஞ்ச நாள் கழித்து மாற்றிக்கலாம், இல்லை முடியுமா என்னான்னு பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார் ஓனர். அதனால் நார்மல் களமாகவே போட்டுருச்சு கடைசியாக. தண்ணி களம் இல்லை, ஆனால் பெரிய பிளாட்ஃபார்ம். இது நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம், இல்லை என்னென்ன மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு, என்ன காங்கிரீட் போட்டோங்க, இது எதுவுமே ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு இது போட்டிருக்கு. நான் இதுவரையும் நான் போட்டதுலேயே நாங்கள் ரெடிமிக்ஸ் எங்கேயுமே போட்டதில்லை. ஏன்னா சின்னதாக இருக்குது வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இது வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை வச்சு 1.5 ஜல்லி மட்டும் மிஷினில் போட்டு ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை வச்சு போட்டிருக்கோம். அதனால் வீடியோ நல்லாயிருக்கும், லென்த்தாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் திருநெல்வேலி சைட்டு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பாருங்கள், டோட்டலாக இந்த ரெட்மிக்ஸ் இந்த ரோடுக்கெலாம் போடுறோம் இல்லைங்களா, என்னது 1.5 ஜல்லியே டெஸ்ட்டும் கலந்து மாதிரி வரும். ரோட்லலாம் போட்டு ரோடு விட்டு தண்ணி ஊற்றி மெருக்கடிக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லாக போட்டு ஜேசிபி வச்சு மட்டம் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுட்டு ரோடு ரோலர் வச்சு டோட்டலாக நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா திருப்பி ஓட்டிட்டோம். இந்த மாதிரி நல்லா அந்த வைப்ரேட்டர் ரோலர்ன்றதுனால அடியில் எதனா ஈரம் இருந்துச்சுன்னா கூட மேலே இழுத்துட்டு வந்துடும். அதனால தான் இந்த வைப்ரேட்டர் ரோலர் ஓடணுன்றது. சில பேர் இடத்துல கிடைக்கிறதில்ல இது. அதனால் மறுநாள் வந்து பாருங்கள், எல்லாமே புல் வச்சுட்டேன். இது வந்து 1.5 ஜல்லி போடுறதுக்காக ஒரு 5 இன்ச்சு புல், அந்த கல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நூல் பிடிச்சி ஃபுல்லாக மட்டம் வச்சிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக புல் வச்சுட்டு 1.5 ஜல்லி போடுறதுக்காக. இது வந்து இட்டாச்சி சைடில் மட்டம் பண்ணுது. இது வந்து சுற்றியும் 20 அடிக்கு இது வந்து பாருங்கள், போர்டர்ஸு கல்லும் கலந்த மாதிரி வந்துச்சு. மட்டம் பண்ணி வச்சுட்டுங்க ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக. இது வந்து எம்சாண்டு, உங்களுக்கு தெரியாதில்ல, எம்சாண்டு தான் இதுக்கு போட்டுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு 1.5 ஜல்லிக்கு டெஸ்ட்டு போட்டால் போதும் அப்படின்னு நினைக்குவேன். இது வந்து ஓனர் வந்து எம்சாண்டு போடலாம் அப்படின்னாரு. ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்சாண்டு தான் போட்டுச்சு. எதனால் அப்படி நான் எம்சாண்டு போடுறதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்னா, ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு மேலே ஒரு 5000-6000 கம்மியாகும் டெஸ்ட்டு. இது ஜல்லியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கும் இந்த இது வருதில்ல டஸ்ட்டுக்கும், அது டஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைஸாக வரும், பவுட்ரு மாதிரி கொஞ்சம் கலந்து வரும். அதனால் அந்த 1.5 ஜல்லியும் பெருசாக இருக்கிறதுனால அந்த 1.5 ஜல்லியில் தண்ணி போட்டு கலக்கிறது கொஞ்சம் ஒட்டிக்கும், அதில் கொஞ்சம் பிசுன்னு இருக்கிறதுனால. இந்த எம்சாண்ட் என்ன பண்ணணும்னா நல்லா ரஃப்பாக இருக்கிறதுனால அதில் சரியாக கலங்காது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்றாங்க. அதுதான் போடணும்னு நினைக்கிறோம், போட்டுமே போகிறாங்க. இது வந்து பாருங்கள், 2 கேங்கு வச்சு போட்டான். திருநெல்வேலி கேங்கு நம்ம ஏற்கனவே ரெகுலராக செய்கிற கேங்கு தான் இது. 2 கேங்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு பக்கம் போச்சு. 2 நாள் போட்டுங்க 1.5 ஜல்லி காங்கிரீட்டு. ரொம்ப லேட்டு. நான் செஞ்சதுலேயே இருக்கிறதுலையே பெரிய சைட்டு இதுதான். கிட்டத்தட்ட 100க்கு 98-9 கிட்ட வந்துச்சு. அதான் 100க்கு 100ன்னு வச்சுக்கோங்களா, 99 89 அந்த ரேஞ்சு கிட்ட ஒரு 8500 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த ரேஞ்சில் வந்துச்சு. பெரிய சைஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓனரு வேணுமா இவ்வளோ பெருசுனாரு, ஏன்னா உங்களுக்கு தகுந்தது இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்த மாதிரி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5000 கல் அடிக்கணும் அப்படின்னாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து சொந்தமாக கிரசர் இருக்குது. அதனால் சரி, அவங்களுக்கு தகுந்தது அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ பெருசு போடலாம். ஏன்னா கல் வந்து அடித்து அதுலேயே டைரெக்டாக லோடு ஏற்றிக்கணும், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எடுத்து வைக்காதே அப்படி லோடு ஏற்றிக்கலாம். இது வந்து 3/4 ஜல்லி காங்கிரீட்டுக்காக மால் வச்சுருக்கேன். 3லேருந்து 4 இன்ச் வரையும் திக்னஸ் வர மாதிரி மால் வச்சுருக்கேன். 1.5 ஜல்லி காங்கிரீட் முடிச்சுட்டு
இது பாருங்கள், 1.5 ஜல்லி காங்கிரீட் இப்படி ஜல்லி ஜல்லியாக தெரிஞ்சால் தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணி மாதிரி மிக்சரு நம்ம ரெடி மிக்ஸ் காங்கிரீட் போடுறதுனால எப்படி போட்டாலுமே நல்லா தண்ணி மாதிரி போட்டோங்கன்னா இந்த ஜல்லிக்குள்ளே போய் அது நல்லா நுழைஞ்சிக்கும். இந்த மாதிரி ரஃப்பாக தான் போடணும். அதுவும் இது வச்சு ஓட்டியிருக்கேன், எர்த்ராமர் வச்சு ஜல்லி ஓட்டியிருக்கேன். அதனால் உங்களுக்கு கரெக்டாக வரும். கிட்டத்தட்ட 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி வரும் மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த வாட்டத்துக்கு அந்த தகுந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி திக்னஸ் வரும். ஆனால் மேலே மட்டம் வந்து பக்காவாக வந்துடும். இது பாருங்கள், ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு வந்தாச்சு. இது வந்து பம்பு, ரைட்டில் பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பம்பு. காங்கிரீட் வந்து அதில் கொட்டி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம். இந்த பைப் மூலிமா காங்கிரீட்டு உள்ள ஸ்பாட்டுக்கு வந்துடும். இது வந்து ரெடிமிக்ஸ் போடலாம், வேணுன்றவங்களுக்கு அதிலே கூட போடலாம். ஈஸியாக வேலை ஆகுது, டக்குன்னு வேலை முடியுது. நாமளே மெட்டீரியல் தனித்தனியாக வாங்கி சிமெண்ட் விற்கிற ரேட்டுக்கு அதை விட இது டக்குன்னு வேலை ஆயிடுது. இது பாருங்கள், இதுலேருந்து அதில் கொட்டி இந்த பைப் மூலிமாவே நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுது. நல்லாவே வேலை டக்குன்னு ஆகுது. இந்த பெரிய லெவலில் செய்கிறதுக்கெல்லாம் இது பெஸ்ட்டான வேலை. காங்கிரீட்டும் ஒரே மாதிரி வந்துடும். ஆள் மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே மட்டம் மாட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மேசன் வச்சோம். அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாமே ஆள் எதுவுமே பார்க்காம நல்லா வேலை நீட்டாக செஞ்சு கொடுத்துச்சு. ஓனரும் நல்ல மனுஷருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை சுதந்திரமாக என்னை வேலை செய்ய விட்டாங்க. என்னை கிட்டத்தட்ட ஓனர் ஒரு 2 டைம் 3 டைம் தான் அங்கே நம்ம செய்கிற இடத்துலேயே வந்திருப்பார். அந்தளவுக்கு நம்பிக்கையாக கொடுத்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சு கொடுத்தேன். நல்லா வந்திருக்கு, அவுட்புட்டும் எனக்கு சந்தோஷமாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நைட்டு தான் நான் ஊர்லேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு எனக்கு இது ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இது பாருங்கள், ஒரு மால் போட்டாச்சு. முக்கியமாக இது என்னென்னா 16 அடி மட்டக்கோல் வச்சு நாங்கள் இது காங்கிரீட் போடுறோம். அதனால் மட்டம் க்ளீனாக வேணும். நீங்கள் எல்லோரும் நாம் கூட காங்கிரீட் போட்டுக்கலாம் அப்படின்றது இல்லை, அந்த மட்டம் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி இது வந்து கார் சேக்க பிடிக்கிற மாதிரி மிஷின்னு வச்சுக்கோங்களா. இது வந்து 3 அடி மிஷினு. அந்த 3 அடி மட்டத்துக்கு எந்த மேடு பள்ளம் இருந்தாலையும் ஒரே மட்டம் வந்துடும். எதுக்கு ஒரே மட்டம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு மிஷினு ஓட்டிகிட்டு வரும்போது அது வந்து இரும்பு வீல் மிஷினு, எது ஆலோ பிளாக் அடிக்கிறீங்களா அந்த மிஷின் வந்து இரும்பு வீல் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு நூல் பள்ளமாக இருந்துச்சுன்னா கூட கல் ஒரு ஆட்டிட்டு ஏலும். ஏன்னா 4 வீலும் கரெக்டாக மட்டமாக உட்காந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கல் ஆட்டாமல் உடையாமல் வரும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கல் உடையுது, கல் அடிச்சுட்டு தூக்கும் போது கல் உடஞ்சிருதுன்றாங்க. காரணம் அதுதான். எப்படி கீழே வந்து மட்டமாக இருக்கணும், களம் பக்காவாக இருந்தால் தான் கல் உடையாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா எல்லாமே கரெக்டாக டியூப்லவுக்காக பக்காவாக பண்ணிவிட்டு வாட்டம் கொடுக்குறதும் சும்மா ஒரு மூலையை பள்ளம் பண்ணி விட்டுறக்கூடாது. அப்படியே ஒரே ரேஞ்சில் பள்ளம் ஆகணும், கரெக்டாக வாட்டம் இருக்கணும். எந்த பக்கம் மிஷினை ஓட்டிகிட்டு போனாலும் மிஷின் வந்து ஜிக்ஜாக் ஆகக்கூடாது. கல் அடிச்சுட்டு தூக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஆடிச்சுன்னா கூட அந்த கல் வந்து உடையும், மொனம் உடையும், இல்லை ஆட்டி விட்டுரும், கல் லூஸ் ஆகும். இதனால தான் நான் பிளாட்ஃபார்மு பக்காவாக போடணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் நான் மிஷின் வாங்குறதெல்லாம் சும்மா. அதுக்கப்புறம் நம்ம இது பிளாட்ஃபார்ம் தான் அடிப்படையே கல் நல்லா வர்றதுக்கு காரணமே இது தான். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொலன்னு இந்த மாதிரி போடுறதுனால அந்த ஜல்லி சந்துலாம் கரெக்டாக போய் ஏறிக்கும். நம்ம எல்லாமே சேர்ந்து க்யூரிங் ஆகிக்கும். நான் இங்கே மிஷின் வச்சு கலந்து போட்டாலையும் கூட இந்த ரேஞ்சில் தான் நான் போடுவேன். இதுதான். இது கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்சிக்கிச்சு. எனக்கு 10 நாளைக்கு பக்கம் எனக்கு அங்கேயே வேலை சரியாக போச்சு. அதனால தான் என்னால் எதுவும் வீடியோ போட முடியல. நாளைக்கு இந்த வாரத்தில் வந்து நான் கோயம்புத்தூர் பக்கம் போகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் சைடு தான் இருப்பேன். நான் சைட் பார்க்குறதுக்காக போகிறேன், மிஷின் வாங்குறதுக்கு போகிறேன். அதனால் இந்த பக்கம் நீங்கள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரலையும் யார் பேசுகிறதா இருந்தாலையும் பேசுங்க. சைட் பார்க்கணுமா இல்லை களங்கிழமை எதனா போடணுமா எது வந்தாலையும் பேசலாம். நான் இந்த சைடு தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்க போகிறேன். வர சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரலையும் நான் கோயம்புத்தூர் சைடு தான் போகிறேன். இந்த மாதிரி பாருங்கள், 16 அடி மட்டக்கோல் இது. யார் வேணால் போட்டுடலாம் அப்படின்றதுக்கு இல்லை, 16 அடி மட்டக்கோல் வச்சு கரெக்டாக ஒரே மட்டம் போடுறதுனால இது என்னென்னா ஒரு 4 லைன் வந்துடும். ஒரே மாலில் 4 லைன் கல் அடிக்கலாம். இந்த மட்டக்கோல் ஒரு மட்டக்கோல் அகலம். அப்போ ஒரே பக்காவாக வரும். 4 லைன் வரையும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. களம் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ மட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு கல் குவாலிட்டி வரும். அதுக்கப்புறம் டைமிங் இருக்குது, மிஷினில் டைமிங் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணால் கல் பக்காவாக கொடுத்துடலாம்.
இது இவங்க வந்து நம்ம மாம்பழம் போடுற இவங்க தான் பாலிசரு. இவர் ராஜபாலித்தகார். நம்ம மேச்சேரியில் கூட ஒரு களம் போட்டார் இல்லையா அவர். நம்மளது அந்த சைடு எங்கேயா இருந்தாலும் நான் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கூப்பிட்டாலையும் வராரு. முக்கியமாக இந்த பாலிஷ் பண்ணுறது அவர் ஃபோன் நம்பரும் போடுறேன் நான். அந்த பாலிஷ் பண்ணுறது வேணுனாலும் டைரெக்டாக அவரே கூப்பிட்டு நீங்கள் யாருன்னா பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். அவர் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் அவர் பாலிசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் ஃபோன் நம்பரை போடுறான். ஏற்கனவே நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டு வீடியோவில் போடல. அந்தமாரி நான் அதை போட்டு கொடுக்குறேன், அதை பாருங்கள். இது வந்து பாருங்கள் தேய்ச்சி இது ஃபைனல் ஃபினிஷிங். இது அந்த சைடு ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு 9 மணி ஆகிடுச்சு எங்களுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு. என்னென்னா இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, தூரம் உடனே வரல, அதனால் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. நைட்டு 9 மணி ஆகிடுச்சு வேலை இந்த காங்கிரீட் தட்டுறதுக்கு. பாலிஷ் முடிகிறதுக்கெல்லாம் நைட்டு 12-1 மணி ஆகிடுச்சு. இவ்வளோ வேலை பாருங்கள். எனக்கு வேலை தான் முக்கியம். நான் அதுவே வெறும் சைட்டை மட்டும் பார்த்துக்கின்னு இந்த மிஷினு என்ன சர்வீஸ் பண்ணிக்கின்னு இப்படி சுற்றினாவே எனக்கு போதும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேலையே இப்படி பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது. அதனால் எல்லாமே டோட்டலாக இறங்கி நான் செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சி தான் நான் அந்த வேலையோடு சேர்த்து இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் கூப்பிட்றாங்க இடம் பார்க்குறதுக்கா, இல்லை ஐடியா கேட்குறதுக்கா, என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை இந்த இடத்துல போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதை விட எனக்கு வேலை செய்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. ஒரு 10 பேர் வச்சுட்டு வேலை செய்யணும், 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி போட்டு கொடுக்கணும், இதுதான் என்னோடய ஆசை. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பாலிஷ் முடிஞ்சது. இது காலையில் வந்து இது வந்து வாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நைஸ் மேலே நம்ம பாத்தி கட்டினாலே அந்த நைஸ் அடிப்படும், திருப்பி உடச்சி எடுக்கும்போது. அதனால் ஃபுல்லாக பில்லு, இந்த வைக்கோல்ன்றாங்களா, அது போட்டுட்டு நல்லா ஒரு நாளைக்கு 3 டைம் தண்ணி விடணும். ஒரு நாளைக்கு 3 டைம் தண்ணி விட்டுங்கன்னா நல்லா க்யூரிங் ஆகிக்கும், ஒரு 15 நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.